ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மந்த்துக்கு தேவையான க்ரோசரிலாம் இன்னும் எதுவுமே வாங்கலை. அதனால் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலாக அது கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த லிஃப்டர் பாக்ஸில் என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு போயிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். கிறிஸ்மஸ் வரதுனால அழகாக டெக்கரேஷன் பொருள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு லிஸ்ட்டில் இல்லாத ஏதாவது வாங்கணுமான்றதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரு, அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த உப்பு ஜாடிலாம் வாங்கணும்னு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக அது வாங்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். உப்பு ஜாடி, அதுக்கப்புறமேட்டுக்கா ஃப்ரூட் வைக்கிறதுக்கு பேஸ்கெட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆல்ரெடி வாங்கினது டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது ஃப்ரூட்ஸ் வைக்கவே இல்லை. மற்ற எல்லா யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட் ஃப்ளோர் போயிருந்தோம். அங்கே தான் அந்த கண்டெய்னர், அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆயில் கேன் என் கண்ணில் பட்டுச்சு. குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சா, சரி அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் பார்க்க போன உப்பு ஜாடி ஒன்று, ஆனால் உள்ளே ஒரு எல்லோ கலரில் ஒரு உப்பு ஜாடி இருந்துச்சு. ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. 140 தான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு உள்ளேயும். நல்லா இருந்துச்சா, அதனால் அதையே வாங்கிட்டேன் கொஞ்சம் பெருசு சைஸாக இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் பேஸ்கெட் வாங்கலான்னு தான் போனேன். அது லைட்டாக இருந்ததுனால வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு மேட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஏன்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தண்ணி ஆகுது. சிங்க்ல இருந்து தண்ணி மேலே தெறிக்கும்போது. அதனால் அது ஓரமாக போட்டு அதுக்கப்புறம் இந்த கார்டன் பில்லோ வாங்கியிருந்தேன்ல, அது மேலே போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்கணுமான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். பெருசாக எதுவும் வாங்க வேண்டியது இல்லை. அப்புறமேட்டுக்கா டிஷ்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்க்ரப்பர்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பிளேட் ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு எதுவும் பெருசாக செட் ஆகலை. அதனால் அதையும் வச்சுட்டு லிஸ்ட்டில் இருக்க எல்லாமே வாங்கிட்டோமான்னு சொல்லி பார்த்துட்டு பில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என்னென்ன க்ரோசரிலாம் வாங்கியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் க்ரோசரி வாங்கினேன்னு சொன்னேன் இந்த மந்த்துக்கு. அதில் என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே 3000 தான் என்னோடய பட்ஜெட் வச்சுப்பேன். அதுக்கும் மேலே போனால் காசு இருந்தால் மட்டும்தான் அது வாங்குவேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கினேன்னா, இல்லைனா 3000 தான், அவ்வளோதான். ஃபஸ்ட்டில் 2000க்கு வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பிசிஓடி நான் டயட் ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சமாக இந்த சுண்டல் அந்த மாதிரிலாம் வாங்குறதுனால கொஞ்சம் 1000 கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. அதனால் 3000 பட்ஜெட்டில் தான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். எங்கள் 2 பேருக்கு அது கரெக்டாகவே இருக்கும். என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு காசு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 2 பாக்கெட் பொட்டுக்கடலை வாங்கினேன். இது எனக்கு ஸ்நாக்ஸாகவும் யூஸ் ஆகும். அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பச்சை சுண்டல் பச்சை பட்டாணி அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வரமிளகாய் இது ஒரு 200 கிராம் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒயிட் சன்னா இது நான் சனா மசாலா இருக்கேன். அப்புறம் எல்லாம் எலுமிச்சை சாப்பிட எதுவும் சாப்பிட்றதுனால இது வாங்கினேன். அடுத்து உளுந்து ஒயிட் உளுந்து கோல்டு உளுந்து இது ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 50 கிராம் 200 கிராம் மட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கடலைப்பருப்பு இதுவுமே வீட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சமாக 200 கிராம் மட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா 4 ஜாமான் வளர்க்குற பாத்திரம் வளர்க்குற சோப்பு நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது ஹஸ்பண்டுடைய சோப்பு சந்திரிக்கா தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட சோப்பு இது. அதுக்கப்புறமேட்டுக்கா துணி பவுடர் வாங்கியிருக்கேன். துணி பவுடர் ஒரு 1 kg இது எனக்கு 1 மந்த்து கரெக்டாக இருக்கும். இது ஒரு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா சால்ட் இது நான் எப்போ யூஸ் பண்ண வாங்கினேன், அது ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது சம்தூள் இது என்னோட சோப்பு. இது 2 எனக்கு 1 மந்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற சோப்பு ஒன்று இருக்குது சோப்பு, அதனால் நான் 2 தான் வாங்கினேன். இது 2 வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா துணி சோப்பு இன்னும் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா துணி சோப்பு ஆல்ரெடி இருக்கிற சோப்பு, அதனால் நான் வாங்கிட்டேன். இது தான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மிளகு ஆல்ரெடி இருக்கிற பாக்ஸில் இது மிளகு பொடி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டியாக ஒரு 500 கிராம் வாங்கிடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பாசிப்பருப்பு இதுவுமே இருக்குது கொஞ்சம் வீட்டில், அதனால் இதுவுமே 200 கிராம்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். இது குழம்புக்கு அரைக்கிறதுக்காக மஞ்சளாக யூஸ் பண்ணலாம், பவுடராக யூஸ் பண்ணாமல் மஞ்சளாக வாங்கி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 50 கிராம் வாங்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன். அது அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
அதுக்கப்புறமேட்டுக்கா 2 பேஸ்ட் இது 1 மந்த்துக்கு மேலேயே வரும் எங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா கம்ஃபர்ட், இது வந்து சாஃப்ட் டச்சு. நாங்கள் கம்ஃபர்ட் சாஃப்ட் டச் 2மே வாங்குவோம். இப்போ வந்து 2 வந்து 99 ருபீஸ் ஆஃபரில் போட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து தனித்தனி தான் வாங்குவோம். 2 இருந்தனால ஒன்றா வாங்கி வந்துட்டேன். இனிமேல் 2 வாங்குவேன். ஹஸ்பண்டோடைய ஷர்ட்டுக்கெலாம் போகணுன்றதுனால, ட்ரெஸ்க்கு போகணுன்றதுனால இனிமேல் 2 வாங்கி வச்சுக்குவோம். கரெக்டாக வாங்கினதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு பூண்டு வந்து இது வந்து 500 கிராம், 500 கிராம் பத்த மாட்டேங்குது. அதனால் இன்னொன்று இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதனால் 1 கிலோன்னு நினைக்கிறேன். 1 கிலோன்னு தான் நினைக்கிறேன். 1 கிலோன்னு 1/2 கிலோ 1 கிலோ தெரியல. 2 வாங்கியிருக்கேன். இது வந்து 1 மந்த்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாதாம், இது வந்து நான் வந்து பிசிஓடி இருக்கனால டாக்டர் வந்து இது சாப்பிடணும் காலையில் சொல்லி ரெஃபர் பண்ணதுனால இது வந்து விலை அதிகம் தான். பட் 100 கிராமில் வரும், 50 கிராமில் வரும். அது வந்து இது சாப்பிடுவாங்க. அதனால் 2 வாங்கியிருக்கேன். இது 1 மந்த்துக்கு இது வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த மஞ்சள் சொன்னது அது இன்னொரு பாக்கெட். இப்போ வந்து ரவை வரும். இது வந்து ஒரு 3 மந்த்துக்காக வச்சுப்பேன். மந்த்லாம் வாங்க மாட்டேன். கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதனால் எப்படியாவது கேசரி இல்லை உப்புமா எப்படியாவது செய்யணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். துணி சோப்பு, 3 சோப்பு, மிளகு சீரகம் அதாவது மிளகு பொடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சீரகம் பொடி இதுவுமே இருக்குது. அதனால் கொஞ்சமாக மட்டும் ஒரு 50 கிராம் மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இது வந்து பொங்கல் கேசரி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் பண்ணுவோம். வீட்டில் கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் தான் வாங்குறேன். அப்படின்னு இதில் தான் வாங்குவேன். இதுவே கரெக்டாக 1 மந்த்துக்கு மேலே வரும். அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் அப்பளம் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்பளம் வந்து எப்பவுமே எனக்கு யூஸ் ஆகும். எனக்கு 2 எப்பவும் பிடிக்கும். ஆனால் எனக்கு வீட்டில் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சமாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கருப்பு திராட்சை வந்து 2 வாங்கியிருக்கேன். இதுவுமே ஹஸ்பண்ட் நான் 2 பேருமே சாப்பிடுவோம். அந்த பாதாம் சரி இதுவும் சாப்பிட சொன்னதுனால இது 2மே நான் சாப்பிட்றேன். ஹஸ்பண்ட் இது ஆரம்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு சேர்த்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ராகி சேவை, ஹஸ்பண்ட் வந்து இப்போ ராகி சேவை வரகு சேவை இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல, அதனால 2 ராகி சேவை பேக்கெட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மல்லாட்டை, இது குட்டி சன்னா ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் மல்லாட்டை இன்னொரு பேக்கெட் இருக்கும். இது ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா அது சட்னிலாம் ஆகிடுறதுக்காக மல்லாட்டை ஒரு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வெல்லம், நான் வந்து இப்போ சக்கரை யூஸ் பண்ணுவேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஹஸ்பண்ட் பெருசாக அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க காஃபி குடிச்சாலும் நாட்டு சக்கரை வச்சு தான் குடிப்பாங்க. அதனால அதுதான் நான் எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் நாட்டு சக்கரை மாறிட்டேன். அதனால இப்போ வெல்லம் ஏதாவது பாயசம் இல்லை ஏதாவது ஸ்வீட் செஞ்சுன்னா வெல்லத்தை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 2 பிளாக் சன்னா வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த சுண்டல் வகைகள் தான் மேக்ஸிமம் 1000ஆவது போய்டும்னு நினைக்கிறேன். அதுலேயே 1000 இல்லை 500 போய்டும். ஏன்னா நான் ஃபஸ்ட்லாம் ஒரு பேக்கெட் தான் வாங்குவேன் வீட்டில் ஏதாவது குழம்பு வைக்கணும் அப்படின்னா. இப்போ வந்து இந்த நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே சம்டைம்ஸ் அதை எடுத்துக்கணுன்றதுனால இவ்வளோக்கு வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் 2 வாங்கியிருக்கேன். பாசிப்பருப்பு இதுவுமே 2 வாங்கியிருக்கேன். பாசிப்பருப்பு ஓகே, பாசிப்பருப்பு 2 ஆல்ரெடி ஒரு பேக்கெட் வீட்டில் இருக்குது. இது நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் இது வாங்கியிருக்கேன். முளைக்கண்ணு தானியெல்லாம் போட்டு வைக்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கோதுமை 2 கிலோ. நான் மாவு தான் ஃபஸ்ட்லாம் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போனால் அப்பா வந்து க்ளீன் பண்ணி எனக்கு அரைச்சே கொடுத்துருவாங்க. எப்பவுமே அரைச்சி கொடுத்துருவாங்க. மாவு தான் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லைன்னா இங்கே வாங்கிப்பேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் சரி மாவு வந்து இந்த செட்டாக எப்படி இருக்குன்னு தெரியல, என்ன ஏதாவது ஆட் பண்ணுவாங்களா இல்லை கம்ப்ளீட்டாக கோதுமையான்னு தெரியல. அதனால சரி கோதுமை வாங்கி அரைச்சி பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலான்ற ஐடியா தான். போன மந்த்தே வாங்கி அரைச்சிருக்கேன். அது ஆல்ரெடி நான் வீடு போட்டிருக்கேன். அதனால் இந்த மந்த்தும் அதே மாதிரி ஆட் பண்ண சொல்லிட்டு கோதுமை தான் வாங்கியிருக்கேன். இது அதுக்கு நான் வீடு போடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஷாம்பு, நாங்கள் வந்து ஷாம்பு வந்து இந்த டப்பா ஷாம்புலாம் எப்பவுமே வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி அதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்போலேருந்து சின்ன வயசுல வந்து எனக்கு கரெக்டாக பழக்கம். டப்பா ஷாம்பு வந்து ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அதே வாங்கிக்கலாமான்னு கேட்டால் அது முடி கொடுத்து பயன்படுத்தி விட்டுறாங்க. அதனால் நான் இங்கே கண்டினியூ பண்ணிட்டேன். இதுதான் ஒரு 30 ருபீஸ்க்கு வாங்கி வச்சுப்பேன். இதுவே 1 மந்த்துக்கு மேலே எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம், இது வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமேட்டுக்கா மல்லித்தூள், மிளகாத்தூள், இது 4 தான் நான் எப்பவுமே வாங்குவேன். இது வந்து 2 50 கிராம், இது 2 100 கிராம். 50 கிராமில் இல்லைங்க. அதனால் இது 2 மந்த்துக்கு 2 மந்த் தேவைப்படுத்து 2 மந்த்துக்கு சேர்த்தே எடுத்துட்டேன்.
அதுக்கப்புறமேட்டுக்கா இது 2 தான். இது 2 மசாலா ஸ்பைசஸ் தான் நான் தான் எப்பயுமே வாங்குவேன். மிளகு தூள் மட்டும் வீட்டிலே அரைச்சிப்பேன். ஏன்னா அது விலையும் அதிகம், அது இல்லாமல் அது எப்படி செய்வாங்கன்னு தெரியலன்றதுனால நான் எனக்கு மிளகும் அந்த சீரகம் வாங்கிட்டு வந்து 2ம் ரோஸ்ட் பண்ணி அரைச்சிப்பேன். அது அரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பாத்திரம் சேர்க்குற ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஒன்று சில்வரில் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ஸ்க்ரப்பர் வந்து சில்வரில் ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த மேட்டு பில் மேட் சொன்னேன்ல, கார்டன் மேட்டு, அது இது மேலே இது போட்டு அது மேலே போகிறதுக்காக, இது சிங்க் பக்கத்தில் போகிறதுக்காக ஒரு மேட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வீடு தெரிவிக்கிற நிமாயில் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி இருக்குது, இது வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, பாதி இருக்குது, அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நெய் வாங்கியிருக்கேன். இது எப்பவுமே வாங்குவேன், கம்மியாக இல்லை அதிகமாக இந்த மாதிரி வாங்கிக்குவேன். இப்போ வந்து இதுவே போதுன்றதுனால சின்ன டப்பா வாங்கியிருக்கேன் நெய். அதுக்கப்புறமேட்டுக்காக தான் இது வந்து நான் பார்த்தேன், இது அழகாக குட்டியாக இருந்துச்சு, ஆயில் ஊற்றுறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி, விலையும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டில் வந்து இது குட்டி கிண்ணமும் பெருசாக இல்லை, அதனால ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு கிண்ணமும் குட்டி சைஸில் ஒரு 2 கிண்ணமும் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால் இது 3த்தையும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா டிஷ்யூ வந்து எதாவது துடைக்கணும்னா இதுக்கு தேவைப்படும், அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பழம்லாம் வைக்கிறதுக்கு வந்து பேஸ்கெட் வந்து இல்லை, அது குட்டியாக இருக்குது, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். பேஸ்கெட் ஒன்று டிமார்ட் போனப்போ 3 பேஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து ஒன்று வந்து அந்த இந்த துடைக்கிறது, இந்த வந்து கம்ஃபர்ட் இதெல்லாம் சோப்பு எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து கண்ணாடி மாதிரி சீப்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து அங்கே ஆயிலெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அதனால் பழம் வைக்கிறதுக்கு இல்லை, அதனால் அது ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது இது வந்து வெல்லம் போட்டு தான் இருக்குன்றதுனால இது ஒன்று வாங்கிட்டேன். எல்லா ஸ்நாக்ஸுமே ஒரு மாதிரி ஜங்க் தான், இல்லை ஆயில் ஃப்ரை அந்த மாதிரி எப்போயாவது எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸில் போய் பார்க்கும்போது இது இருந்துச்சு, இது வெள்ளம் தானேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொரிஞ்சுன்னா, சரி ஒன்றும் ஆகாது, இது வெள்ளம் தானே போட்டிருப்பாங்கன்ற நம்பிக்கையில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து ஒரு செராமிக்ஸ் வாங்கியிருந்தேன், உப்பு கொட்டுற ஜாடி. இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஒரு நிமிஷம். உப்பு கொட்டுற ஜாடி இது எனக்கு நல்லா இருந்துச்சு. ரேட்டும் 145 ரூபா தான், கம்மியாக தான் இருந்துச்சா, அழகாக இந்த மாதிரி இருந்துச்சு. சரி உப்பு கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று வாங்கியிருக்கேன். இல்லை குழந்தையாலாம் கேட்கக்கூடாது. இது வந்து எனக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் வாங்க மாட்டோம். வந்து சோப்பு தண்ணி கரைச்சி அதில் ஏதோ ஒரு பழுப்பு மாதிரி ஒன்று, இந்த பப்பாளி பழுப்பு அந்த மாதிரி விட்டு அதை ஊதுனாவே அது அழகாக இந்த மாதிரி போகும். இது வந்து ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் வீட்டில் கிடந்துச்சு, இதை எடுத்து நான் ஊதிட்டு இருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட் வந்து பழசு நான் வேறு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு போனாலும் இதை பாப்பா நான் பெருசாக வாங்க மாட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கே தெரியாமல் அவங்க தூக்கி பேக்குள்ளே போட்டாங்க. சரி பரவாயில்ல இருந்து போடுறேன், நானும் விட்டுட்டேன். இந்த முயல் குட்டிலாம் வச்சு இதை நான் ஊதும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது ஏதாவது சும்மா அடித்து கொட்டி இதில் ஏதாவது மாட்டி விட்டுறதுக்கு ஹஸ்பண்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இது எல்லாமே தான் என்னோடய க்ரோசரி. இது வந்து மொத்தம் 3200 சம்திங் தான் வந்துச்சு. இதில் வந்து நிறைய விஷயம் நான் இப்போ இந்த ஜாடி, இந்த பேஸ்கெட் இதெல்லாம் வந்து நான் மந்த் வாங்க மாட்டேன். அதனால் எனக்கு 3000 தான் ஆகும். இது வந்து இப்போ தேவைப்படுன்றதுனால இதெல்லாம் வாங்கிட்டேன். அதனால கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அது இல்லாமல் பட்ஜெட் கொஞ்சம் இருந்ததுனால இந்த மந்த் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் இவ்வளோ வாங்க மாட்டேன். தோரம்பருப்பு இதெல்லாம் நான் வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. எண்ணெய், தோரம்பருப்பு இதெல்லாம் வீட்டில் இருக்குது. அரிசி, எண்ணெய், தோரம்பருப்பு எல்லாமே வீட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் நான் வாங்கலை. அதெல்லாம் வாங்கியிருந்தா மேபி அப்பயுமே 3000 தான் ஆகும். இதில் நிறைய விஷயம் நான் வந்து இந்த மந்த்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் போனால் அதெல்லாம் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா எனக்கு கம்மியாக தான் வரும் வச்சுட்டு. இதுலேயுமே நிறைய விஷயம் எனக்கு அடுத்த மாதம் இருக்கும். நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுலே காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு சேஃப்டிக்காகவும் நிறைய விஷயம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் தான் இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய க்ரோசரி ஐட்டம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.